ஜெய் சார் கேட்டேன் நான் அவர்கிட்ட எப்படிங்க இப்படி எங்க இருக்கீங்க அப்படின்னு. சிங்கிளா இருக்கிறதுனால தான் நான் எங்க இருக்கிறேன்னாரு. சிங்கிளாவே இருந்துடாதீங்க, லாஸ்ட் வரல அங்கிள் ஆயிடுவோம், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். இந்த படத்தை வெற்றியடை செய்யுங்க. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அழகா, நடை அழகா, சிறந்த நடிப்பழகா, எங்களின் பேரழகா யோகி பாபு அவர்களை பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் மாறலாம், ஹீரோக்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம், ஆனாலும் எங்கள் யோகி பாபு எப்போதும் அதே இடத்தில் எல்லோருக்காகவும் எல்லார் படங்களிலும் நடித்து கொடுப்பார். பேரழகன் யோகி பாபு அவர்களை பேச அழைத்து பெருமை. யோகி சார், நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா ஏற்கனவே இது மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இளையராஜா சாரோட ரெக்கார்ட்ல கூட எஸ்பிபி சார் பாடும்போதுல கூட கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு சொன்னாங்க. ஸோ அதனால நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கரெக்டா பண்ண அவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரதாப் சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுறேன். அப்புறம் யுவராஜ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இமான் சார், சத்யராஜ் சார், ஜெய் சார், எல்லாருக்குமே, கேமராமேன் தங்கதுரை எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிரதாப் நான் கொஞ்சம் உரிமையோடு பேசுவேன், ஏன்னா அவன் ஃப்ரெண்டு தான். இருக்கு மேடம், ஒரு ஆயிடுச்சு 17 வருஷத்துக்கு மேலே இருக்குமா, 17-18 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு படத்தில் அட்மாஸ்பியர் பண்ணணுங்க. நாங்கள் 2 பேரும் அதெல்லாம் இருக்குது சொல்கிறது இல்லை, ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலடா. 2 பேரும் காட்டுவாசி காஸ்டியூம் போட்டு 2 பேரும் நடித்தோம். 2 பேரும் ஒரே ரூம் தான். அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்கணும். அப்பயே பேசுவோம் நாங்கள் 2 பேரும், மச்சான் எப்படியாவது என்ன பண்ணி மேலே வந்துடணுண்டா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போட்டிருக்காங்க, மேலே ஒன்றா போயிடலாம்டா, ரூம் போட்டிருக்காங்க, போயிடலாம் அப்படின்னுவான். அப்பயும் அவனுக்கு நக்கல் ஜாஸ்தி, காமெடி எவ்வளோ பண்ணுவான். இன்றைக்கி அவன் டைரக்டர் ஆகிட்டார். நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காமெடி நடிகர் ஆகிட்டேன். உண்மையிலே லைஃப்பில் என்னென்னா ஏம் தாங்க நம்மளை ஜெயிக்க வைக்கும். எதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வேலையை மட்டும் நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். அதுக்கு பிரதாப் ரொம்ப நன்றிடா. நீ ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ண பற்றியா, நீ சொல்கிற நான் தான் இந்த படத்தை நகர்த்த, நான் கிடையாது. உன் கதை தான், உன் கதை, உன் ப்ரொடியூசர், நீ ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் மூவ் ஆச்சு. ஆனால் நான் உனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா அது சொல்லணும்னு தோணுச்சுங்க, அதனால் சொன்னேன். இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பேபி தான். நாங்கள் எங்கள் ஷூட் எடுத்துருந்து அவர் பண்ணி எங்காவது மோனில் நின்றுப்பார், என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல, நல்லா எடுத்தால் சரி அப்படின்வார். சார் இது உங்கள் படம் சார், ஏன் சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. இல்லைங்க நான் நம்பி விட்டேங்க, நான் சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணுங்கன்னாரு. சார் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்க சார், ரொம்ப நன்றி சார். இமான் சார், சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் சத்யராஜ் சார் சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய கவுண்டமணி சார் பற்றி தான் நாங்கள் ஸ்பாட்டில் உட்காந்து சார் நானும் நிறைய பேசிகிட்டு இருப்போம். அவர்கிட்டையும் சொன்னேன் நான் ஒரு முறை, கவுண்டமணி சார்கிட்டையும், சார் இதுமாரி சாரோட நடிக்கணும், நான் சின்னகிறாரப்பா அப்படின்னாரு அவர். ஆமாம் சார், நான் கூட பிரேக் எடுத்துரும்போது தான் பாருன்னு கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்படின்னு. அதனால் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் தான் பக்கத்துணையாக இருக்கணும். ரொம்ப நன்றி. ஜெய் சார், கேட்டேன் நான் அவர்கிட்ட எப்படிங்க இப்படி எங்கே இருக்கீங்க அப்படின்னு. சிங்கிளாக இருக்கிறதுனால தான் நான் எங்கே இருக்கிறேன்னாரு. சிங்கிளாகவே இருந்துடாதீங்க, லாஸ்ட் வரல அங்கிள் ஆகிடுவோம், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுங்க. பார்த்தியா இந்த மைக்கிட்ட தங்கதுரை மாதிரி நானும் பேச ஆரம்பித்தேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி தங்கதுரை. நானும் ஒன்றுமே தான் பேசிகிட்டு இருந்தேன். என்னை எல்லா டேரக்டரும் சேர்ந்து சட்டில் ஆக்டராக மாற்றிட்டாங்க, மடன் ஆசிரியர்லேருந்து எல்லாருமே. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். இந்த படத்தை வெற்றியடை செய்யுங்க. கடல் அளவு சோகமும் காதல் இல்லாத வருத்தமும் துளியும் இல்லாமல் தனிமையின் சுவாரஸ்யத்தை இதய ஊஞ்சல் கட்டி கடவெல்லாம் பேரழகின் பெரும் வெட்கத்திற்கு காத்திருக்கும் முரட்டு சிங்கிள் ஜெய் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க மீடியா பீப்புள் அண்ட் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம்.
ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நான் கேட்டேன், சத்யராஜ் சார் படம் பண்றேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது சார் வந்து ஆமா அப்படின்னாங்க. ஸோ நானுமே கதை ரொம்ப பிடிச்சிருந்து, டைரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்து, இந்த படம் ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு 3 பேர் தான். ஃபர்ஸ்ட் வந்து சத்யராஜ் சார், ஸோ அவர் படம் பண்றாருன்னு சொன்னாங்க. அப்புறம் யோகி பாபு டார்லிங் வந்து பண்றாங்க சொன்னாங்க. அப்புறம் மெயினாக மியூசிக் வந்து இமான் சார் பண்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு மேலே அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியாக தான் வச்சிருப்பாங்க படத்தை. ஸோ நம்ம போய் நடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் டைம், ஸோ சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து அது அது ஒரு பிரச்சனையாகவே தெரியல. ஏன்னா சாப்பிடாம பசி இல்லாமல் அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயன்றதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பட் கூட இருக்க ஆர்டிஸ்ட் அந்த காமெடி அடிச்சு அதுக்கு சிரிச்சு அதுக்கு ஒரு வயிறு வலி வரும்ல, அதை தான் நினச்சதான் பயமா இருக்கு இப்போ ஷூட்டிங்கில். ஐயோ யார் என்ன காமெடி அடிக்க போகிறாங்கன்னு தெரியலையே இன்னைக்கு அப்படின்ட்டு. ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ரொம்ப கஷ்டம் அவங்க கூட பேசுறது. அது சிரிச்சா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்ட்டு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணோம். இதுவே போராட்டமாக இருந்தது. டைரக்டர் சார் கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு இவங்க கூட இந்த போராட்டங்களுக்கு அப்புறம். ஸோ டைரக்டர் கூட எப்போவுமே ஒரு சீன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் நாங்கள் பேசிட்டு தான் இருப்போம். இது இப்படி பண்ணிக்கலாமா, இந்த டைலாக் இப்படி மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஓகே உங்கள் ஸ்டைலே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 2ஆவது டேக்கில் சொல்லுவார், இது மாற்றிக்கலாமா. கடைசியில் பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் இருக்கும் 3rd டேக்லாம். ஸோ அவ்வளோ வந்து அதை நம்ம வழியில் விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை வேணுமோன்றது வாங்குவார். அதே மாதிரி தான் கேமராமேன் சாரும், சார் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிற தப்பு தான் நான்லாம், பட் இருந்தாலும் இந்த கலர் லைட் தான் சார் நல்லா இருக்குன்னு. ஓகே ஒரு 15 minutes வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைட்லாம் கொஞ்சம் எனக்காக ஒர்க் பண்ணி மாற்றி இந்த லைட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அது நீங்கள் கேட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டு அது உடனே எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அது மாதிரி தான் படத்தில் எவ்ரிடே சும்மாவே சொல்ல ஒரு 40-45 days இந்த படத்தில் நான் ஷூட்டிங் பண்ணேன்னா எவ்ரிடே நான் போகும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்ப்பேன். ஒரு நாள் போனால் நிரலவி சார் இருக்காரு, ஒரு நாள் போனால் என்ன படத்துக்கு வந்திருக்குன்னே தெரியாது, டெய்லி ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. எல்லாருமே சும்மா ஒரு க்ரௌடு ஒரு கும்பல் அப்படின்றதுக்காக இல்லாமல் அவங்க பண்ணிருக்க ரோல் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் பண்ணாதான் அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சு தான் ப்ரொடியூசருமே அந்த ஆர்டிஸ்ட்டை சொல்லி டைரக்டருமே அந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். பட் பர்சனலாக கேட்டால் எனக்கு படம் வந்து இந்த மாதிரி படம் இப்போ இருக்கணும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பிளட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நடுவில் இப்படியும் ஒரு படம் ஃபேமிலியாக ஒரு ஜாலியாக ஒரு சிரிச்சுட்டு தேட்டரை விட்டு வரும்போது எதுவுமே பாரமே இல்லாமல் முடிஞ்சால் இருக்கிற பாரம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கிற படங்கள் பண்ண ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சுது. ஸோ இந்த படம் வந்து என்னன்னா யாருக்குமே இது ஒரு பெரிய ஹிட் ஆகுது, பட் யாருக்குமே எந்த ஒரு தப்பான பழக்கத்தை இந்த படம் சொல்லி கொடுக்காது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக தான் இருக்கும் தமிழில். ஸோ அதனால் எல்லாருமே படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.